அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு அஸ்வாரூடா வாராகி அம்மன் சேனல். ஸ்ரீ குருபியோ நமக. நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி. குருவே சரணம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நிறைய சகோதரிகள் வந்து பூஜை ரூம் டூர் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்கோசம் என்னுடைய பூஜை ரூமை நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க. முதல்ல முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த விநாயகர் மனையில பாத்தீங்கன்னா நான் என்னென்ன விநாயகர் வச்சிருக்கேன் அப்படின்றத ஒன்னொன்னா நான் சொல்றேன். இந்த விநாயகர் மனையில பாத்தீங்கன்னா முதல்ல 2 விநாயகர் பெருமான் இருக்காரு. அவர் வந்து இந்த கருங்கல் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விநாயகர் பெருமான் இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவரு எர்க்கம் விநாயகர் அவர் இருக்காரு. அப்புறம் கருங்காலி விநாயகர் அவர் இருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியில வந்து குட்டி விநாயகர் பெருமான் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. விநாயகர் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து விநாயகர் கலெக்ஷன் வந்து நம்ம வீட்டில் எங்க பார்த்தாலும் அங்கங்க ரொம்ப அழகா வச்சிருப்பேன் நான். என்னுடைய பூஜை ரூம் மேல பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காஞ்சி மகா பெரியவா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கனகப்பட்டி சித்தர் ஐயா இருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் பரத்வாஜர் சாமிகள், புவனேஸ்வரி அம்மா, அப்புறம் வாராகி தாயார். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா தாய் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பெருமாள். இவங்க எல்லாருமே வந்து நான் மேல வச்சிருக்கேன். முறத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு துர்கை இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. இது வந்து எனக்கு கிஃப்டா வந்து நந்தினி அக்கா வீட்டுல இருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த தாயார் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா, நல்லா சிரிச்சுட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். நந்தினி அக்கா கையில இருந்து எனக்கு கிடைச்சது. அப்படியே மகாலட்சுமி தாயார் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 குத்தவலுக்கு வச்சிருக்கேன். இந்த குத்தவலுக்குலாம் வந்து பூஜை டைம்ல எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எடுத்து இந்த பூஜை ரூம் மேலேயே வச்சிருவேன் நான். அதுக்கப்புறமா நம்ம வீட்டோடைய பேரரசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம் தாய் வாராகியை பார்த்துடலாம் வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வாராகியோடைய பெரிய திருவுருவ ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அஸ்வாரூடா வாராகி இருக்காங்க. இந்த வாராகி விக்கிரகம் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. இதை வந்து நான் வாங்கலை. என்னுடைய குருநாதர் பரத்வாஜர் சாமிகள் வந்து எனக்கு கொடுத்த தாய் தான் இந்த வாராகி. வாராகி வந்த நாள்லேருந்தே அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்து பார்த்து சின்ன குழந்தைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் செஞ்சிட்ருப்பேன். அதே மாதிரி தாயாருக்கு வஸ்திரமும் என்ன சாத்தனா அழகாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம், அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் நந்தியோட. இந்த வில்வ குடுவையில் பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு உத்ராட்சம் வச்சுருக்கிறேன். அப்படியே பக்கத்தில் வந்து லக்ஷ்மி விளக்கம் வச்சுருக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார். அப்புறம் மகாலட்சுமி தாயார், பெருமாளுடைய அந்த பாதம், அப்புறம் நம்ம வீட்டு அன்னபூர்ணி தாயார். அவங்களுக்கு இன்றைக்கி சின்ன வஸ்திரம் தான் சாத்தியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெள்ளி காயின் வச்சுருக்கேன். உங்ககிட்ட 5 ரூபாய் காயின் இருந்தால் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் கோமாதா இருக்குது. அதுக்கப்புறம் மகாமேரு வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த மகாமேருக்கு வந்து நான் குங்கும அர்ச்சனைகள் பண்ணுவேன். பெருமாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கருடாழ்வார் இருக்கார். அவருக்கும் பின்னாடி வந்து சொர்ண ஆக்ரஷ்ட பைரவர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே வந்து தாயாருடைய ஒரு சூலம் இருக்குது. இங்கே வந்து பாலா திருப்புர சுந்தரி தாயார் வந்து ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோடு நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான், பார்வதி, விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் அவங்கவுங்களுடைய அந்த வாகனத்தோடு காட்சி கொடுப்பாங்க. இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேசர், தாய் மீனாட்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரேசருடைய இந்த ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா தனியாக தாய் மீனாட்சி வந்து அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துட்ருப்பா. ரீசண்டாக வந்து மதுரைக்கு போயிருந்தேன் நான். அங்கே மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மீனாட்சி அம்பாளுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமபிரான் சீதா பிராட்டியோட ஆஞ்சநேயரோட காட்சி கொடுத்துட்ருப்பாரு. மேலே இருக்கக்கூடிய அறையில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை ரூமோட
என்னுடைய டோரில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து வெட்டிவேர் மாலை போட்டிருக்கேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எனக்கு குரு தீட்சையின் போது எனக்கு கொடுத்த என் குருநாதர் பரத்வாஜர் சாமிகள் கையால் வாங்கின இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து இங்கே பூஜை அறையிலே நான் வச்சுருக்கேன். பூஜை அறையோடைய டோரில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி இந்த அம்பாளுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே வந்து காஞ்சி மகா பெரியவா இருக்கிற மாதிரி. அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அயோத்தியாவுடைய அந்த ஃபோட்டோவும் மேலே வச்சுருக்கேன். இன்னொரு டோரில் பார்த்தீங்கன்னா குபேரருடைய அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். குபேரர் ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஃபோட்டோ வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெல்லெல்லாம் ஹேங்கிங் பண்ணி அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்வாரூடா வாராகி அன்னைக்கு வந்து மிகவும் பிடிக்கும் குதிரை அப்படின்னாலே, அதனால தாயாருக்கு பிடித்த குதிரை ஃபோட்டோவும் வந்து தாயார் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 2வது அறைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே 2வது அறைக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதான் பார்க்கலாம். நான் என்னென்ன மங்கள பொருட்கள்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாயாருடைய அந்த பாதம், அதுக்கப்புறம் சின்ன வளையல், அதுக்கப்புறம் தாமரை மணிகள், ராஜ கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் சோழி, அப்புறம் இந்த மூர்த்தி சங்குன்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் மகாலட்சுமியுடைய அந்த சாவி, அதுக்கப்புறம் இந்த காயின்ஸுங்க 1 ரூபா காயின்ஸு, நம்மளுக்கு ஸ்லோகங்கள் சொல்கிறப்ப பயன்படுத்தக்கூடிய அந்த காயின்ஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து விநாயகர் இருக்கார், வெள்ளியில் விநாயகர் பெருமான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம், அதில் வந்து ஜலம் விட்டு அதில் துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன் சாமிக்கு. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம். பக்கத்துலேயே 2 குத்த விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியமும் வச்சுருக்கேன். வடக்கு திசையை பார்த்தா மாதிரி குபேரருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் 8 லக்ஷ்மிகளோட. அதுக்கப்புறம் கீழே வந்து குபேரருடைய சிலையும் இருக்குது மகாலட்சுமி தாயாரோட. அதுக்கப்புறம் குபேர வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர பானை, அதில் வந்து அரிசி, உப்பு, அப்புறம் குன்றின் மணி, அப்புறம் தாமரை விதைகள் இதெல்லாம் வந்து ஒரு அந்த பாட்லேயும் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து சங்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சங்கில் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு அது மேலே வந்து ஒரு காயின்ஸ் வச்சுருக்கேன், வெள்ளி காயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து சாலகிராம பெருமாள் அது வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சத்யநாராயணாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் இந்த பௌர்ணமி டைம்லலாம் பூஜை பண்ணுறதுக்கோசம் சத்யநாராயணா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். அப்படியே விநாயகருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானையோட முருகருடைய ஃபோட்டோ இருக்கும். முருகருக்கு பக்கத்துலேயும் பார்த்த சாரதி பெருமாள் அவருடைய ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய முருகப்பெருமான், அவருக்கு பின்னாடி அவருடைய பெரிய வேல் வந்து வச்சுருக்கேன். அந்த வேல் வந்து நான் நிறைய டைம் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபோட்டோவில் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் அவருடைய ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டியாக வந்து நம்மளுடைய வல்லக்கோட்டை முருகப்பெருமான் அவரும் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் ஓம் விளக்கு அந்த தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து சங்கு சக்கர தீபம், இது வந்து நம்ம வீட்டில் அகண்ட தீபமாக ஏற்றி வச்சுருக்கேன். இந்த 2வது அறையில் நான் இவங்களெல்லாம் தான் வச்சுருக்கேன். இந்த கலச சொம்பு பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட கலச சொம்பு தான் இது வந்து நான் பெயிண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழே வந்து ஒரு பீடம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து 5 அகல் விளக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுற்றி இந்த மாதிரி மணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கலச சொம்பு. இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா 5 மா இதழ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய பூஜை ரூமை அலங்கரிக்கக்கூடியது இந்த சொம்பு தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ரொம்ப அழகான வந்து கலச சொம்பு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, 2 இருக்குது. 2மே ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை அறையில் வச்சாலே. 2 சைடும் பார்த்தீங்கன்னா மயில் குத்தவிளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து யானை, நம்ம வீட்டில் வந்து யானை இவரை நிறைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க.
வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு இப்போ எப்பவுமே நான் என்னுடைய பூஜை அறை வந்து எப்பவுமே இப்படி தான் காட்சி கொடுத்துட்ருக்கோம். பூஜை ரூமை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். மாற்றுறப்ப உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேதனம் வந்து சாமிங்களுக்கு வச்சிருவேன் நான். அப்படி எதுவும் நெய்வேதனம் வைக்க முடியலனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்ததுன்னா கூட நெய்வேதனம் வச்சு இப்போ எப்பவுமே பூஜை பண்ணுறது நான். பூஜை ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குது. அதில் வந்து குபேரர் இருக்கார், அப்புறம் குதிரை வச்சுருக்கேன், அப்புறம் நம்மளுடைய இந்த பெரிய கண்ணாடி பூஜைக்கு பயன்படுத்துகிற இந்த பெரிய கண்ணாடி வந்து இந்த வடக்கு திசையை பார்த்தா மாதிரி இந்த செல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய லட்டு கிருஷ்ணர் இருக்கார், அப்புறம் சங்கு தீபம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வச்சுருக்கேன், அப்புறம் மகாலட்சுமி தாயாருடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஆந்தை வச்சுருக்கேன். அப்புறம் இவங்க வந்து மகாலட்சுமி தாயார். அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நடராஜர், அப்புறம் பெருமாளுடைய கோபுரம், அதுக்கப்புறம் ஈஷா சிவன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடம்பவண்ண வாசினி மீனாட்சியோடைய கேலண்டர். நான் வந்து நவராத்திரிக்கு போயிருக்கிறப்ப நந்தினி அக்கா வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. தாய் மீனாட்சி வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருப்பா அதில். அப்படியே இந்த செல்ஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குபேரர் இருக்கார், அதுக்கப்புறம் சாய்பாபா வச்சுருக்கேன். 2 பக்கம் வந்து பாவை விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் அவருடைய சாய்பாபாவுடைய பாதம், அப்புறம் ஆத்ம தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து சாம்பிராணிலாம் ஏற்றி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு பாட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இவங்களை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டோரில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருக்கு வச்சுருக்கக்கூடிய வஸ்திரங்கள், அதுக்கப்புறம் விளக்குகள், அப்புறம் பூஜை ஐட்டம் இதெல்லாம் வந்து இந்த டோருக்குள்ளே தான் வச்சுருக்கேன் நான். இதோடைய வீடியோ வேணும்னா கேளுங்க, அது வீடியோ நான் கொடுக்குறேன். அப்படி இது பார்த்தீங்கன்னா இது வந்து முருகர் கேலண்டர். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 6 படை முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு வரப்போ இந்த கேலண்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்னுடைய குருநாதரும் என் தாய் வாராகியும் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து உழலி வச்சுருக்கேன். இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. 2 பெருமாள் வாங்கியிருந்தோம் நாங்கள். வெளியில் ஒன்று மாட்டியிருக்கேன் நான், ஒன்று வந்து பூஜை அறையில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த மல்லி மாலை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிருஷ்ணர் இருப்பார். அதுக்கப்புறம் இதில் வந்து மயிலிறகு, இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இந்த பச்சை கலர் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா நான் வந்து குபேரர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய வீட்டில் இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பொருள் தான் நிறைய வச்சுருப்பேன் நான் பூஜை அறையில். இந்த பூஜை அறைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த விளக்குலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கி இதெல்லாம் ஒட்டியிருந்தேன். இவ்வளோ நேரம் என்னுடைய பூஜை ரூமை பார்த்துருப்பீங்க. இப்படி தான் என்னுடைய பூஜை அறையை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச என்னென்ன பொருட்கள் வைக்க முடியுமோ அது வரைக்கும் வச்சு நான் பூஜை அறையை வந்து அவ்வளோ ஒரு சுத்தமாகவும் அவ்வளோ அழகாகவும் இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நிறைய பேரால் இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியல, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி வைக்க முடியல அப்படின்ட்டுலாம் யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடுகள் செஞ்சாலே போதும். கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது இல்லையே அது இல்லையே அப்படின்ட்டு நம்ம 2 மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சாலும் கடவுளுடைய அனுகிரகம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளுடைய பூஜை அறை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான உயிரோட்டமான ஒரு இடம். அது எப்பவுமே வந்து நம்ம மங்களகரமாக வச்சுக்கிட்டு வழிபட்டாலே போதும். நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு தானாகவே வந்துடும். அதே மாதிரி பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், தெய்வ சிலைகள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கள் வச்சுக்கிட்டு என்னால் இதை சுத்தம் பண்ண முடியல அதை சுத்தம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளால் என்ன சிலைகள் வைத்து வழிபட முடியுமோ, எந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வச்சு நம்மளால் சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாள்லலாம் தெய்வத்தை வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வழிபட்டாலே போதும். எல்லாரும் இவ்வளோ வச்சுருக்காங்க அவ்வளோ வச்சுருக்காங்க நானும் இப்படி வச்சுப்பேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு அதை சுத்தம் பண்ண முடியல செய்ய முடியலன்ட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நம்மளால என்ன முடியுமோ அந்த தெய்வத்துக்கு செஞ்சு நம்ம வழிபட்டாலே போதுமானது.
இப்போ பார்க்குற இந்த பூஜை அறையில் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணுறச்ச இந்த விளக்குலாம் ஏற்றி வைப்பேன். அப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணி அந்த விளக்குலாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேன். நான் மறுபடியும் எப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோமோ அப்போ வந்து இந்த மாதிரி இந்த குத்த விளக்குலாம் எடுத்து இந்த மாதிரிலாம் ஏற்றி வச்சிருவேன் நான். ஏன்னா எல்லா சாமானையும் அப்படியே வந்து பூஜை அறையில் போட்டு அப்படியே டம்ப் பண்ணி வச்சு அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து அந்த டென்ஷன் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம விளக்கு தேய்க்கலையே, இந்த அளவுக்கு நம்மளால சுத்தம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு விளக்குகள் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே அதெல்லாம் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாலே அடுத்த டைம் நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுறச்சா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பூஜை பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன நிமிஷம் வரைக்கும். எந்த ஒரு இப்போ எவ்வளோ விளக்குகள் இருக்குது என்கிட்ட, அது நீங்கள் நிறைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விளக்கு இந்த மாதிரிலாம் நான் ஏற்றி வைப்பேன். நான் அது எல்லாமே வந்து அந்தந்த பூஜைகள் முடிஞ்ச உடனே அந்த விளக்கெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு இப்போ நான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த பூஜை வர டைமில் எடுத்து அந்தந்த விளக்கு வந்து நான் ஏற்றி வைப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓம் விளக்கு கூட வந்து 2 விளக்கு வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து ஒரே ஒரு தீபம் தான் இங்கே ஏற்றி வச்சுருக்கேன். நம்மளால் என்னென்ன வழிபாடு செய்ய முடியுமோ எடுத்து வச்சு ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி செஞ்சாலே போதும். அதுக்குன்னு எல்லா விளக்கும் ஏற்றணும், எல்லா சிலைகளும் வச்சு வழிபடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்னுடைய பூஜை ரூம் டூர் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தோடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.